டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date not bites. நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு டிஃபென்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். நேபாள் நமது அண்டை நாடு. நம்முடைய டோர்ஸுக்கு வெளியில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு மீண்டும் ஒரு முறை வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1 year. பங்களாதேஷ் நடந்ததை பார்த்தோம், சரியாக ஒரு வருஷம் கழிச்சு மியான்மரில் முன்னாடி நடந்ததை பார்த்தோம். 2021 ஒரு டர்மாயில் இருக்குது. இப்போ சமீபத்தில் பங்களாதேஷ், இப்போ நேபாள். இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்தடுத்த ஆட்சி கவிழ்ப்பு. இந்தியாவிற்கு தான் அடுத்த ஆபத்தா? இந்திய ஜனநாயகம் நேபாள் ஜனநாயகம் போலையோ அல்லது பங்களாதேஷ் ஜனநாயகம் போலையோ அவ்வளோ எளிமையாக இதை தவிர்க்க முடியாது. அதற்கு பதிலாக நம் எல்லை பகுதிகளில் இருக்கும் நாடுகளில் அங்கே ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தினால் உள்நாட்டு அமளி ஏற்படும், உள்நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எல்லை பகுதிகளில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள், நேபாளுக்கு அண்டை மாநிலம், முக்கியமான மாநிலம் பீகார், உத்தரப்பிரதேசம், இங்கே பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அந்த 2 மாநிலங்களும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான மாநிலங்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மத்திய அரசுக்கு மிக முக்கியமான மாநிலங்கள். அதன் மூலமாக ஐஎஸ்ஐ ஆக்டிவேட் செய்யப்படலாம், அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனங்கள் ஆக்டிவேட் செய்யப்படலாம். ஸோ அவர்களுக்கு இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்களோ மற்ற அச்சுறுத்தல்களையோ அதிகரிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பார்வையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இப்பொழுது மல்டிபிள் லேயர்டு த்ரெட்ஸ் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாட் அ சிங்கிள் பாயிண்ட் த்ரெட். பாகிஸ்தான் பார்டர் அட்லீஸ்ட் வி ஆர் ஃபென்ஸ்டு. பங்களாதேஷ் 4000 சொச்சம் கிலோமீட்டர் ஃபென்சிங்கே பண்ணல. இப்போ நேபாள் பார்டர் ஃபென்சிங் இல்லை. ஸோ இந்த ஃபென்சிங் பண்ணாத பார்டர் பகுதிகளில் எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது இப்போது எவ்வளோ பாதுகாப்பு படைகள் நமக்கு தேவை, எத்தனை இடங்களில் அது போரஸாக இருக்கிறது அந்த பார்டர். ஸோ இந்த எல்லைப்புற பிரச்சனைகள் நமக்கு அழுத்தத்தை கொடுக்க மாதிரி இருக்க போகிறது. இதனால் நம்மளுக்கு மல்டி ப்ராங்டு த்ரெட்ஸ் அதிகரிக்கும். அதாவது ஒவ்வொரு திசையில் வரக்கூடிய பிரச்சனைகள், நம் நாட்டை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதுதான் இந்த நேபாளின் ஆட்சி கவிழ்ப்பு காட்டுகிறது. இந்த மொத்த பாலைவனத்தில் ஒரு சோலை போல இருப்பது, ஜனநாயக சோலை போல இருப்பது தெற்கேசியாவில் இந்தியா மட்டும்தான் என்று. பாகிஸ்தானை ஜனநாயகம் என்று நீங்கள் நம்பலாம், சாரி நான் நம்ப முடியாது. நான் நம்பலை. மற்றவங்க நம்பினா அது அவங்க விருப்பம். ஏன்னா பாகிஸ்தான் இஸ் கைடட் டெமோக்ரஸி. தோத்தவங்களை ஜெயித்தவர்களாகவும் ஜெயித்தவர்களை தோத்தவர்களாகவும் காட்டிக்கொள்வது பாகிஸ்தானில் பழக்கம். இராணுவம் யார் சொல்கிறாரோ அவர்கள்தான் பிரதமர். இன்ஃபேக்ட் பிரதமர் பேச வேண்டிய பேச்சை இராணுவ தளபதி பேசுவதும், இராணுவ தளபதி பிரதமருக்கு நிகராக செயல்படுவதும் ஒரே ஒரு நாட்டில் தான் பார்க்க முடியும், அது பாகிஸ்தானில். ஸோ அதை ஜனநாயகம் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்கவில்லை. இப்போ பங்களாதேஷில் ஒரு வெளியிலிருந்து ஒரு 80 வயசு முதியவரை எடுத்துகிட்டு நிறுவியுள்ளார்கள். அந்த முதியவர் வந்த பிற்பாடு அதன் பொருளாதார வளர்ச்சி 6% இருந்த நாடு இன்று 3% குறைந்துள்ளது. அமளிகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. அங்கே மைனாரிட்டிகள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னால் இந்து மைனாரிட்டிகள் குறிவைத்து தாக்கப்பட்டனர். இப்பொழுது நேபாளில் நடந்திருக்கிற அஜிடேஷன்லையும் நம்ம சில குறியீடுகளை நாம் ஊர்ந்து கவனிக்க வேண்டும். நேச்சர் ஆஃப் அஜிடேஷன் இது ஒரு நாளில் நடக்கலை, பல நாளுகளாக இதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. இதில் ஜார்ஜ் சோரோஸோட ஓப்பன் சொசைட்டி இன்வால்வ்டாக இருக்குது. ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரோஸோட ஓப்பன் சொசைட்டி, யுஎஸ்ஐடு, நேஷனல் என்டோன்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி, இவங்க எல்லாம் இன்வால்வ்டாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாரும் பெரிய தலைவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு புகழக்கூடிய காட்மாண்டுவின் மேயர் பாலேந்திர ஷா, he is a Buddhist, not a Hindu. He comes from Mahadesi. Mahadesiன்னா
மலைவாழ் பகுதிகள் அல்லாது சமநிலை இருக்கக்கூடிய பீகாரை ஒட்டி இருக்கக்கூடிய மித்திலாஞ்சல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர். அவர் யுஎஸுடன் மிக நெருக்கமான ஒரு உறவு வைத்து இருப்பவர். அவருக்கு யுஎஸ் அரசாங்கம் பல முறை பண உதவி செய்துள்ளது. இன்ஃபேக்ட் அவர் காட்மண்டு மேயரான பிற்பாடு அவருக்கு அந்த காட்மண்டு கவுன்சிலுக்கு அமெரிக்கன் எம்பசி அம்பாசிடர்ஸ் டிஸ்கிரிஷனரி ஃபண்ட்ஸ் அதாவது யுஎஸ் தூதரக அதிகாரியின் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் பணத்திலிருந்து ஒரு பெரிய தொகை நேபாள் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதாம். நேபாள் கலாச்சாரத்தை மேம்படுத்துவது அமெரிக்காவின் குறிக்கோளா என்ன? சண்டு குருங் ஹமி நேபாள் என்ற ஒரு அமைப்பு, அந்த ஹமி நேபாள் என்ற அமைப்பு தான் இதற்கு பின்புலமாக செயல்பட்டுள்ளது. அவர்கள் பள்ளி குழந்தைகளை சீருடையுடன் அவர்களின் அந்த பேக்ஸ், பள்ளிக்கூட செல்லும்போது நம்ம எடுத்து சொல்லக்கூடிய புக் பேக்குகளுடன் லஞ்ச் பாக்ஸுகளுடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி இருக்கிறார்கள். அப்போ 14 வயசு 15 வயசு குழந்தைகள் போராட்டத்துக்கு வரும்போது அப்பொழுது போலீஸ் ஆக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? ரெண்டாவது, இதுக்கு என்ன காரணம்? ஓலியின் அரசாங்கம் எடுத்த அந்த ஒரு முடிவு, இந்த 26 ஆப்புகளை பேன் செய்கிறேன் என்று. பேன் செய்தவர் 22 பேன் செய்து சைனாவின் 4 ஆப்புகளை டிக்டாக்கை விட்டு வைத்தார். ஒரு 4 ஆப்புகளை விட்டு வைத்ததால் அதனால் இன்னும் அந்த அமளியானது பெரிதானது. இதன் பின்புலமாக மற்றவர்களும் செயல்பட்டுள்ளார்கள். அதில் குறிப்பிட்ட சில பேரை நான் இங்கே எடுக்க விரும்புகிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சந்தூக் ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், டாக்டர் சந்தூக் ரைட். அவர் பார்பாரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறது. இது ஒரு என்ஜிஓ அமைப்பு. இதுக்கு ஓப்பன் சொசைட்டியிலிருந்து பணம் கிடைக்கிறது. இந்த அமைப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய சொரோஸ் ஓவர்லேப் எங்கே வருகிறது என்றால், ஜார்ஜ் சொரோஸ் ஃபவுண்டேஷனோட ஓவர்லேப் மைத்ரிகா தஹால் அண்ட் தேவேந்திர பத்ராய் அப்படின்ற 2 பேர் அவர்களுக்கு பார்பரா ஃபவுண்டேஷனின் உயரிய ஜெர்னலிசம் அவார்டு கொடுக்கப்பட்டது. இவர்கள் இந்த சந்தூக் ராயத்துடன் நெருங்கிய நட்பில் இருக்கிறார்கள். இந்த பார்பரா ஃபவுண்டேஷன் தான் ஹமி நேபாள் அப்படின்ற அமைப்பு, அதாவது சந்தூக் குருங்கின் அமைப்புக்கு பணம் கொடுத்திருக்கிறது ஒரு பக்கம். ஸோ இது எதை ப்ரூவ் செய்கிறது என்றால், இது தேவேந்திர பூட்டாய் ஆல்ரெடி பூட்டானீஸ் ரெஃப்யூஜிக்களை நேபாளில் எடுத்து வந்ததற்காக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் மீது பல குற்றச்சாட்டுகளில் அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் நேபாள் போலீஸ் அவர் மீது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு அமைப்பு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய நான் முக்கியமானது, தீபக் பட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் அடிப்படையில் ஒரு கன் டீலர், ஓகே, வெப்பன் டீலர். நேற்று அஜிடேஷனில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸும் வந்திருக்கு, பெரிய பெரிய கன், ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ். இந்த தீபக் பட்டா தான் சப்ளை பண்ணது. இதற்கு பணம் கொடுத்தது USAID. இதற்கு கன்சைன்மெண்ட்டுகள், அது அவரின் கம்பெனி பேர் இன்ஃபினிட்டி ஹோல்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. அது இல்லாமல் ஷங்கர் குரூப்பை சேர்ந்த சாஹில் அகர்வால் அவரும் இதில் இன்வால்வ்டு. அவர் கோவிட் பேண்டமிக்கில் இந்த கோவிடோட செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த தெர்மோமீட்டர், அது கோவிட் மருந்துகள், இதை பிளாக் மார்க்கெட்டிங் செய்தார் என்ற சார்ஜஸ் அவர் மீது உள்ளது. ஷேடி அவங்களோட கனெக்ஷன்ஸ் நெட்டில் நம்மளுக்கு அவைலபிள். நெட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி சர்ச் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் நம்ம அதுக்கிட்ட மெனக்கெடணும், தேடினா ஜார்ஜ் சொரோஸோட ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், USAID, நேஷனல் என்டோன்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி. நேஷனல் என்டோன்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி ஏற்படுத்தப்பட்டது 1977க்கு அப்புறம். ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களை கொல்லுவது சரியல்ல என்று US காங்கிரஸ் கருதிய பிற்பாடு அந்த நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்காக
ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேஷனல் என்டோமென்ட் ஃபார் டெமோக்ரஸி. ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்துவது தான் அவர்களின் குறிக்கோள். அவர்கள் கீழே உள்ள நபர்கள் தான் இவர்கள். சந்தூக் ரோஹித் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ ரேமன் மேகசேசே அவார்டு வின்னர். யாரெல்லாம் ரேமன் மேகசேசே அவார்டால் அதை அருகதை அடைகிறார்களோ, அதை வாங்குகிறார்களோ, கௌரவிக்கப்படுகிறார்களோ, இன்வேரியபிளி அது பிலிப்பைன்ஸோட அவார்டு, பட் இன்வேரியபிளி தே ஆர் சிஐஏ லிங்க்ஸ் இருக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டிலும் சிலர் இருக்கிறார்கள். அதில் ராக ஆலாபனை செய்வர் ஒருவர் பிரபலமான நபர். அவருக்கு காலம் சென்ற எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் விருது கொடுக்க வேண்டும் என்று, கடைசி நேரத்தில் அந்த விருதை கொடுக்க முடியாது என்று ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அவரும் ரேமன் மேகசேசே அவார்டு வாங்கியவர் தான். ஸோ இவர்களெல்லாம் சிஏஏவின் திட்டங்களையும் சிஏஏவின் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவர்கள் தான். தீஸ் ஆர் ஆல் அர்பன் நக்சல்களாகவும் அல்லது யுஎஸ்ஐடுக்காக அவர்கள் தேவைப்படும் போது இங்கே ரிஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன்களுக்கு தோதாகவும் அங்கிருக்கும் சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்கும் நபர்களாகவும் கை கொடுப்பார்கள் அமெரிக்காவுக்கு. அதனால் ஏற்படுத்தப்பட்ட நபர்கள் தான் இவர்கள் எல்லாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஷேடி கனெக்ஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஹமி ஃபவுண்டேஷன் இதற்கு இன்னொரு பெரிய நிறுவனம் ஒன்று பணம் கொடுத்து கொண்டிருக்கிறது. சொன்னால் நீங்கள் அசந்து போவீர்கள். கொக்கோகோலா இந்த ஹமி ஃபவுண்டேஷனுக்கு பணம் கொடுத்துருக்கிறது. அல் ஜசீரா பணம் கொடுத்துருக்கிறது. பசுபதிநாத் கோவிலை தாக்க சென்றவர்கள் யார்? என்ன காரணம்? அவர்களின் சமுதாயம் என்ன? இன்னும் சொல்ல போனால் நேபாளில் எத்திசம், அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி பிடிப்பதற்கு யுஎஸ் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பேர்களும் நான் சொல்ல தயார். இது ஒரு பக்கம் இருக்க, நேபாள் இருக்கக்கூடிய இந்த ஹமி நேபாளும் ஃப்ரீ டிபேட் ஃபவுண்டேஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது. இந்த ஃப்ரீ டிபேட் ஃபவுண்டேஷனை ஃபண்ட் செய்வது ஜார்ஜ் சோரோஸ் அமைப்பும் அமெரிக்க சிஐஏவும். ஸோ த ஃபுட்பிரிண்ட் ஆஃப் அமெரிக்கா இஸ் எவ்ரிவேர் அண்ட் எவ்ரி கார்னர். இதில் முக்கியமாக செயல்பட்டது யுஎஸ் எம்பசி இன் காட்மண்டு. பல மாதங்களாக நான் சொன்ன இந்த நபர்கள், சந்தூக் குருங் ஆகட்டும், இல்லை சந்தூக் குருங் சந்தீப் ரோய்ட் அவராகட்டும், தீபக் பத்ராய் ஆகட்டும், இது போன்ற எல்லா நபர்களும் யுஎஸ் எம்பசிக்கு வந்த வண்ணம் சென்ற வண்ணம் உள்ளனர். அது இல்லாமல் இப்போ நான் சொன்னது போல் காட்மண்டுவின் மேயர் அவர்தான் இந்த அஜிடேஷனுக்கு போலீஸிடம் பர்மிஷனை கேட்டது. அங்கே வந்த பிரச்சனை என்னவென்றால் 28 வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் தான் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் வயது 28க்கு மேல் 34-35 வயது ஆகிறது. ஸோ அவரால் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் அவர் அதற்கு சாதகமாக சில கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் தெரிவித்திருந்தார், ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். 2 கமெண்ட்டுகள் தான் அவர் போட்டு இருந்தார். நான் சொல்கிறது ஷா, பாலேந்திர ஷா, அவரை நான் சொல்கிறேன். இதை தவிர்த்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, அங்கே ஆக்டிவாக செயல்படும் அமைப்புகள், ஃபுல்பிரைட், இந்த ஐவி லீக் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அங்கே ஜேர்னலிஸ்ட்டுகளை அமெரிக்காவுக்கு விசா கொடுத்து பணம் கொடுத்து அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து நேபாளில் அமெரிக்காவுக்கு சாதகமாக எழுத சொல்வதற்கு அங்கே ஃபுல்பிரைட் அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். யுஎஸ்ஐட் ஆக்டிவாக உள்ளது. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டின் ஃபண்ட்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், மீடியா அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ரூல் ஃபார் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அங்கே செயல்படுகிறது. இதை தவிர்த்து மில்லினியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் $500 மில்லியன் இதுவரை அங்கே பணத்தை முதலீடு செய்துள்ளது. இது யுஎஸோட ஃப்ராண்ட் ஆர்கனைசேஷன் தான். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஏற்கனவே நான் சொன்னது போல் அவர்கள் ஃபண்டிங் செய்துள்ளார்கள். யுஎஸ் எய்டு 2007 முதல் அங்கே இந்த ஃபண்டிங் நெட்வொர்க்கை
நடத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு ஆட்களை முக்கிய புள்ளிகளை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார்கள். இதன் நடுவில் ஜெலன்ஸ்கி போன்ற ஒரு நபரை அவர்கள் முன்னிறுத்த முயற்சிகளும் எடுத்தார்கள். அந்த நபர் பேர் ரபி லமெச்சானே. இந்த நபர் ஒரு வித்தியாசமான நபர். ஏனென்றால் இவரை ஒரு காலகட்டத்தில் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. He was facing trial from 2020 to 2024. சைனாவுடனும் இவர் உறவு வைத்திருந்தார், அமெரிக்காவுடனும் உறவு வைத்திருந்தார். இவர் மீது யுஎஸில் மெரிலாண்ட் கோர்ட்டில் இவர் மீது கேஸுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்று இவர் யுஎஸ்க்கு சாதகமாக இருப்பதால் யுஎஸ் இவரை இன்னொரு ஜெலன்ஸ்கியாக மாற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கின்றார்கள் நேபாளில். அது ஒரு பக்கம் இருக்க, மகா சஞ்சார் என்ற ஒரு அமைப்பை நேபாளில் ஏற்படுத்தியுள்ளார்கள். யுஎஸ் அமைப்பு, அதாவது அவர்களால் பணம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதன் தலைவர்கள் யார் என்றால் மதன் கிருஷ்ண சிரேஷ்டாவும் ஹரிபான்ஷ ஆச்சாரியாவும். இவர்களின் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் $5 லட்சம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் முக்கிய குறிக்கோள் நேபாளில் இந்து மதத்தை அழிப்பது, கடவுள் மறுப்பு கொள்கையை ஓங்கி பிடிப்பது. இதெல்லாம் யுஎஸ் அங்கே செய்திருக்கும் வேலைகள். இது நடுவில் நான் சொன்னேன் என்னவா, இந்த ரபில் லமிச்சானே இவர் பிரச்சண்டா அவர் சிறையில் இருக்கும்போது, நாக்கு ஜெயிலில் இருக்கும்போது அவரை சந்தித்து பேசியுள்ளார். இது தவிர்த்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மொத்த கிளர்ச்சியில் நேபாளில் முதலில் அவர்கள் டார்கெட் செய்தது பாராளுமன்றத்தை, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை, அடுத்து ஹில்டன் ஹோட்டலை, அடுத்து ஜெயில் கைதிகளை விடுவிப்பது. இலங்கையிலும் ஜெயில் கைதிகளை விடுவித்தார்கள், பங்களாதேஷிலும் ஜெயில் கைதிகளை விடுவித்தார்கள், ஜெயில்களை உடைத்து, சட்டப்படி அல்ல. நேபாளிலும் நாக்கு ஜெயில், காட்மாண்டுவில் இருக்கும் முக்கியமான சிறை, 2000 கைதிகளை விடுவித்தார்கள். இது எதற்கென்றால் ஒரு அமளியை ஏற்படுத்தவும், சமுதாயத்தில் தீய சக்திகளை பரவவிடவும், லாலெஸ்னஸ் அதாவது சட்ட ஒழுங்கை இன்னும் சீர்கேடாக்கவும் இது அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களுக்கு ஏவல் படையாக அவர்களால் யூஸ் பண்ண முடியும். அதற்காக இதெல்லாம் செய்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவர்கள் எடுத்துக்கொண்ட இன்னொரு பெருமுயற்சி, நேபாளில் நடந்த பெருமுயற்சி என்னவென்றால் அவர்கள் போலீஸ் மற்றும் மற்ற மிஷனரிகளை, அதாவது ஸ்தாபனங்களை அவர்கள் குறிவைத்து தாக்கினார்கள். மாணவர்களை அஜிடேஷனுக்கு வரும்போது அவர்களுக்கு, நீங்கள் போலீஸ் உங்கள் மீது தாக்குதல் நடக்க நேரிட்டால் தண்ணி பாட்டில்கள், கொடைகள், டவல்கள், இதை 3ஐயும் ஏந்தி வர வேண்டும் நீங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். காரணம் என்ன? அவர்கள் கண்ணீர் வெடிகுண்டுகளை போட்டால் தண்ணியில் நனைத்து அதை கவர் செய்ய முடியும், கொடைகளால் நம்ம தற்காத்திக்க முடியும். இன்னொரு பக்கம் அவர்கள் சுட்டதில் 30 பேர் என்று இழந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதில் 14 வயது சிறுவன் கூட ஒரு பள்ளி செல்லும் மாணவன் இறந்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். பள்ளி செல்லும் மாணவனுக்கு ப்ரொட்டஸ்ட் சைட்டில் என்ன வேலை? இந்த ஹமி நேபாள் ஏன் பள்ளி குழந்தைகளை ப்ரொட்டஸ்டுக்கு வர சொன்னார்கள்? அப்பொழுது இந்த ப்ரொட்டஸ்ட் என்பது இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக உருவாக்கப்பட்டதா? ட்ரிகர் வேண்டுமென்றால் இந்த 22 ஆப்புகளை பேன் செய்தது ட்ரிகராக இருக்கலாம். இது ஒரு காரணமாக சொல்லிட்டு இது நடத்தியிருக்காங்கன்றீங்க? ஆமாம். ஓகே, நான் இதில் கேட்கணுன்றது, இது ஆப்ரேட் செய்து சிஐஏ, செயல்படுத்தல பேக்ரவுண்டில் ஃபுல்லாக டீப் ஸ்டேட், யூஎஸ்ஐடு, ஜார்ஜ் சோரோஸோட ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், இது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அவங்க உலகம் முழுக்க ரெஜிம் சேஞ்சுக்கு தான் பண்ணுறாங்கன்ற புரிஞ்சுக்க முடியுது. நான் இதில் கேட்க நினைக்கிறது, எப்படி அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் அந்த நாட்டின் பார்லிமெண்ட்டை கொளுத்துவதும், அந்த நாட்டுடைய கடைகளை சூறையாடுவதும், ஜெயில் கைதிகள் வந்து அந்த இளைஞர்களுக்கு துரோகம், அந்த குற்றத்தில் செயல்பட்டு போனவங்க அவங்க எப்படி பிரைன் வாஷ் பண்றாங்க? இல்ல, இதே ஃபார்மேட் தானே எல்லா நாட்டிலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி பிரைன் வாஷ் பண்றாங்க? எப்படி இளைஞர்கள் அதுக்கு பலியாறாங்க? பணம். நேபாளில் அந்த 40 வயசுக்கும் கீழே இருக்கும் இளைஞர் சமுதாயம் அதிகமாக உள்ளது.
நேபாள் இந்த 15 ஆண்டுகளில் 17 அரசுகளை நேபாள் சந்தித்துள்ளது. 17 முறை அரசு மாறி உள்ளது. ஸோ இத்தனை முறைகள் அரசு மாற்றம் நடைபெற்றதால் நேபாளுக்கு வருவாய் 2 வழிகளில் தான் வருகிறது. ஒன்று உள்நாட்டில் வரி மூலமாக வருகிறது. 2வது வெளியே சென்று நேபாளிகள் வேலை செய்து அவர்கள் நாட்டுக்கு அந்த பணத்தை அனுப்புவதால் அதால் அவர்களுக்கு மிகப்பெரிய தொகையை ஈட்டுகிறார்கள். இந்த 15 ஆண்டுகள் இந்த கம்யூனிச ஆட்சி வந்த பிற்பாடு 2008 மன்னராட்சியை முழுவதுமாக ஒழித்து கம்யூனிச ஆட்சி வந்த பிற்பாடு அந்த ஆட்சியானது தேவையான அளவுக்கு சீர்திருத்தங்களை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. ஊழல் மிகப்பெரிய அளவில் பெருகியது. கம்யூனிசம் என்ற ஒரு சித்தாந்தத்தில் வந்த ஒரு கட்சி 2ஆக பிளந்தது. ஓலியின் ஒரு பக்கமும் பிரச்சண்டா என்ற ஒருத்தர் ஒரு பக்கம், துமல் அவரின் பகுதி ஒரு பக்கம் 2ஆக பிளந்து நேபாளி காங்கிரஸ் வந்து இங்கே எப்படி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடன் கைகோர்க்கிறார்களோ அங்கேயும் அதே கைகோர்க்கும் வண்ணம் சில நேரங்களில் அங்கே நடந்துள்ளது. இப்போ ஓலியுடன் கைகோர்த்திருந்தது நேபாளி காங்கிரஸ் தான். ஸோ ஆட்சிகள் மாற, புது ஆட்சிகள் வர, ஒரு நிலையற்ற ஆட்சி, நிலையற்ற ஜனநாயகம், ஊழல் பெருகிய ஜனநாயகம், இது எல்லாம் ஒரு சமுதாய சீர்கேடுக்கு அச்சிடும். இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த முடியாது. அந்த வேலை வாய்ப்பு ஏற்படுத்த முடியாத சூழ்நிலையில் வெளிநாட்டு அந்நிய சக்திகள் அவர்களை ஈர்க்கும் தன்மை அதிகம். இப்போ ஹமி நேபாள் என்ற ஒரு அமைப்பு அதற்கு அதிகமாக ஆள் சேர்க்க முடிந்ததுக்கு காரணம் அவர்களுக்கு வந்த பணம். இப்போது ஒரு $5 மில்லியன் வருது. நான் நீங்கள் 5000 பேர் சேர்ந்தீங்கன்னா ஆளுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னா சேர மாட்டாங்களா? இதுதான் நேபாளில் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பேசிக் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கும் பேசிக் அம்யூனிட்டிஸும் அங்கே மக்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கவில்லை. கம்யூனிசம் இஸ் அ ஃபெயில்டு ஃபார்முலா வேர்ல்டு ஓவர். அதை இன்னொரு முறை நேபாளில் நிரூபித்து காட்டியுள்ளது. ஓகே, இதில் முக்கியமான விஷயம், இது இந்தியா எப்படி மிஸ் பண்ணிச்சா? ஏன்னா சிஐஏ இவ்வளோ கடல் கடந்து வந்து நேபாளில் ஒரு ஆட்சியை கவிழ்க்கும் போது யுஎஸ்ஏஐடு மூலயமா, டீப் ஸ்டேட் மூலயமா, ஜார்ஜ் சோரோஸ் போன்ற ஒரு அரசு நிர்வாகத்தில் இல்லாத ஒரு அரசர்கள் போல இயங்கக்கூடிய நபர்களால் அவங்க வந்து இப்படி பண்ண முடியும். அப்படின்னா இந்தியா தன்னுடைய பேக்யார்டில், தன்னுடைய ஒரு ஃபீல்டில் எப்படி வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்க ரா என்ன பண்ணுச்சு? ராவுடைய ரோல் இதில் தான் இருக்கா, இனிமே இருக்குமா? கரெக்டான கேள்வி. காலாபாணி லிப்பு லேக் விஷயத்திலேயே நேபாளோட பிரதமர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எதிராக பேசினார். இல்லை, சைனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சைனா கூட திரும்பி மேப் மாற்ற போய் திரும்பி சைனா வந்து அவர் தலையில் குட்டினப்புறம் திருத்திக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்சிஓ மாநாட்டில் கூட போயிட்டு கை குலுக்குனார். அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பிரச்சனை வெடித்துள்ளது. ஸோ இது சைனாவின் இருப்பை அழிப்பதற்கு யுஎஸ் செய்ததாக ஒரு கட்டமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் இந்தியாவுக்கு பிரச்சனைகளை நான் ஏற்கனவே சொன்னது போல் வளர்ப்பதாக இந்தியா வந்து இந்த பிரச்சனைகள் வரும் என்று முன்கூட்டியே கிரகித்தது. கிரகிக்காமல்லாம் இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை வரும் தெரியும். இதற்கான அறிகுறி எப்போ வந்ததுன்னா, பிரசிடென்ட்டோட அட்வைசரான சுனில் பகதூர் தாப்பா என்னும் ஒரு அவர் ஆலோசகர், அவர் 2 மாதங்களுக்கு முன்னாடியே நமக்கு தெரிவித்திருந்தார், நேபாள் வழியாக பாகிஸ்தான் இந்தியாவை அச்சுறுத்தக்கூடும். நேபாளில் பாகிஸ்தான் ஹை கமிஷன் ஹைப்பர் ஆக்டிவ் மோடில் இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், 2 நாட்களுக்கு முன்னாடி நேபாளில் இதே அமளி நடத்தும் போது ஒரு நேபாள் குடிமகனை, இந்தியாவில் வேலை செய்யும் ஒரு குடிமகனை, பிரசாந்த் சௌராசியா என்ற பெயர் நினைக்கிறேன், அவர் மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மற்றும் பல பகுதிகளில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரை சிஐஏ என்ற ஐஎஸ்ஐ ரெக்ரூட் செய்து 14 சிம் கார்டுகள் இந்தியாவில் வாங்க வைத்து அந்த சிம் கார்டுகள் இன்று பாகிஸ்தானில் யூஸில் இருக்கின்றன. டெல்லி போலீஸ் அவரை கைது செய்துள்ளனர்.
ஸோ அப்போ நேபாள் ரூட் ஆக்டிவேட் ஆயிட்டிருக்குன்றது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு 2 மாதங்கள் முன்னாடியே தெரியும். ஓலி நம் பேச்சை கேட்கும் விதத்தில் இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு 4-6 மாதங்கள் முன்னாடி மன்னர் கியானேந்திரா வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆனால் யுஎஸ் இதை விரும்பவில்லை. ஏனென்றால் கியானேந்திரா வந்து அவரை பதவி இறங்க சொல்லி அன்று வற்புறுத்தியதும் 2004 யுஎஸ். ஒரு சூழ்நிலை ஏற்படும், அந்த சூழ்நிலை வந்து நீ ஆட்சியை இழப்பாய், ஆட்சியை மட்டும் இழப்பதில்லாமல் உயிரிழக்கும் சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய், அப்பொழுது நீ தப்பிப்பதற்கு ஒரே வழி ஹெலிகாப்டர் தான் என்று சொல்லியிருந்தார்கள். இன்று என்ன நடந்திருக்கிறதோ அன்றே அவர்கள் கியானேந்திராவுக்கு சொன்னார்கள். ரெண்டாவது, நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிங்கடான்னா, பாராளுமன்றத்தை கொளுத்துறாங்கன்னா பாராளுமன்றம் அவ்வளோ ஈஸியாக கொளுத்த முடியாது சார். செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ஃபயர் அலார்ம்ஸ் இருக்கும், அந்த தண்ணிக்கு. அப்போது ஏதோ ஒரு இன்சென்ட்ரி டிவைஸ், எரிக்கக்கூடிய பொருட்களை உள்ளே எடுத்து சென்று இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். ஸோ இது வெல் பிளான்டு, பர்ஃபெக்ட்லி டியூன்டு ஆப்ரேஷன் தான். இதில் இந்தியாவோட அடுத்த ரோல் என்ன? ரா எப்படி மிஸ் பண்ணிச்சு, இனிமேல் சரி பண்ண இருக்கு? மிஸ் பண்ணல. ஓகே, மிஸ் பண்ணல. என்கரேஜ், ஐ மீன் கண்டுக்காம விட்டுருக்கோம். ஓலி போவது ராவின் தேவையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு சிஏவே செய்து ஓகேன்னு விட்டுருக்காங்க. நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்காங்க. சைனாவோட இருப்பு வீக்காகிறது இந்தியாவுக்கு ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் தானே. அப்போது இன்னொரு ஈவில் ஃபோர்ஸ் யூஎஸோட கண்ட்ரோல்டு ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தும் இந்தியாவுக்கு ப்ராப்ளம் தானே. அப்போ இந்தியா இப்போ அடுத்து என்ன நகரம்? அடுத்து அதனால தான் இப்போது இராணுவம் கட்டுப்பாட்டில் வந்துடுறது. நேபாள் இஸ் நாட் பங்களாதேஷ். பங்களாதேஷுக்கு கடல் இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு கடல் இருக்கிறது. நேபாளுக்கு எது செல்ல வேண்டுமென்றாலும் ஒன்று சைனாவிலிருந்து வரக்கூடிய பாதை, குறுகிய பாதை எல்லாமே இந்தியா வழியாகத்தான் செல்ல வேண்டும். யூஎஸ் எத்தனை பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டு நேபாளில் வந்து தரையிறக்க முடியும்? ஸோ நேபாளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிணைப்பு இந்தியா தான். ரெண்டாவது, இது பிரதர்லி ரிலேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள் வந்து ஆழமானது. நேபாளோட குர்காக்களுக்கு இன்னும் மதகுரு யார் என்றால் கோரக்பூர் சேர்ந்தவர், கோரக்பூர் மடாதிபதியான திரு யோகி அவர்கள். அங்கே இருக்கும் குர்காக்களுக்கு, பெரும்பாலுமான குர்காக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கோரக்நாத் தான் அவர்களுக்கு குடும்ப கடவுள். திண்டுக்கல் வரைக்கும் கனெக்ஷன்ஸ் வருது. ஆமா, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கோவில் வரைக்கும் அவங்களுக்கு தொடர்பு நேரடியாக. நேபாளுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் மட்டும் இல்லை, இங்கே திண்டுக்கல்லையும் ராமநாதபுரத்துலையும் கனெக்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க ராஜாவுக்கு வந்து முதல் மரியாதை வந்து ராமநாத சுவாமி கோவிலில் அவங்களுக்கு இருக்கு, நேபாள் மன்னருக்கு. ஆமாம், மன்னர் குடும்பத்துக்கு. ஸோ அது நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, நேபாளிகள் இந்தியா இராணுவத்தில் அதிகமாக பணிபுரிகிறார்கள். இதை நிறுத்த முயன்றது யார்? ஓலி. குர்கா ரெஜிமெண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து நேபாளிலேருந்து வர ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்த முயற்சித்து அவர்களை சைனாவுக்கு அனுப்ப நினைத்தது ஓலி. ஸோ அது நடந்ததா நடக்கலையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அதனால் ஓலி போனதோ கம்யூனிசம் அழிவதோ ஒரு விதத்தில் நமக்கு இது சாதகமானது தான். ஆனால் அமெரிக்காவின் கைக்கூலிகள் அங்கே வளராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது இனிமேல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களும் தான் அடங்கியிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு ஒரு விஷயம் என்னவென்றால், அங்கே இராணுவத்திற்கும் இந்திய இராணுவத்திற்கும் அங்கிருக்கும் இராணுவத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை நாம் இப்பொழுது சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நேபாளின் இராணுவ தளபதி இந்திய இராணுவத்தின் ஹானரரி ஜெனரல். ஆமாம், இந்தியாவின் இராணுவ தளபதி நேபாளின் இராணுவத்துக்கு ஹானரரி ஜெனரல். ஸோ இது இந்த ரெண்டு நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த உறவு இருக்கிறது. வேற எந்த உலகத்தில் வேற எந்த நாடு கூடயும் இது மாதிரி ஒரு பிணைப்போ உறவோ இல்லை. அதே போல பூட்டானுக்கும் நமக்கும் இதே போல ஒரு சிமிலரா வேற ஒரு விஷயத்துல. பட் நேபாள் என்பது குர்கா ரெஜிமெண்ட்ன்றது பெருசு சார். இந்திய ராணுவத்திலே அவர்களுக்கு ஒரு படைப்பிரிவே இருக்கு. அஃப்கோர்ஸ் அதில் கிட்டத்தட்ட பெரும்பாலுமானவர்கள் டார்ஜிலிங், உத்தரப்பிரதேஷ் இந்த பெல்ட்ல இருந்து எடுத்தா கூட நேபாளிலேருந்து ஒரு கன்சிடரபிள் ஆட்கள், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நேபாளிகள் இங்கே சேருவார்கள். அவங்களுக்கு வந்து இந்திய ராணுவம் பென்ஷன் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் எலிஜிபிலிட்டி, இந்திய ராணுவத்தில் சேர்ற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்லேயே போட்டிங்கன்னா எக்ஸாம்ட் நேபாளிஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து
இந்திய ராணுவத்தை சேர்றதுக்கு முடியாது, ஃபாரினர்ஸ் யாரும் சேரக்கூடாதுன்னு சொல்லி ரூல் இருக்கும்போது நெப்பலீஸ் அண்ட் புட்டனீஸுக்கு மாத்திரம் அந்த எக்ஸம்ஷன் உண்டு. குறிப்பிட்டு கூர்கா ரெஜிமெண்ட்டுன்னு வரும்போது நெப்பலீஸ்க்கு அந்த எக்ஸம்ஷன் அதிகமாக உண்டு. இன்ஃபேக்ட் ஹைட் ரிலாக்ஸேஷன் கூட அவங்களுக்கு உண்டு. ஸோ அந்த பிணைப்பானது அவர்கள் இந்தியாவில் கூர்கா ரெஜிமெண்ட்னா அவங்க ஒரு இடத்துல சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பல்வேறு இடங்களில் அவங்க சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்தியாவை நன்று புரிந்த மக்களாக இருப்பார்கள். அதனால் அந்த அந்த நேபாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு, இராணுவ பிணைப்பானது இப்போ நமக்கு கை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் கம்மிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து ராவுடைய ரோலும் ஆர்மியோட ரோலும் இப்போ இருக்க போகுது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளோட இராணுவ தளபதி அவர் வந்து பேசும்போது, மக்களுக்கு உரையாற்றிய போது பின்னாடி அவர் இருந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பீர் பிக்ரம் ஷா, நேபாளோட முதல் மன்னர், அவரோட ஃபோட்டோவை வச்சு தான் பேசினார். ஸோ மற்ற நேபாளோட எம்ப்ளம் வச்சு பேசலை, அதெல்லாம் வச்சு பேசலை. ஸோ மன்னராட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷனில் திரும்பியும் மன்னராட்சியை எடுத்து வருவதற்கான கோஷங்கள் இந்த அஜிடேஷன் எழுப்பப்பட்டன. ஜனநாயகத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு இந்த ஜனநாயகம் கை கொடுக்கல, நாங்கள் திரும்பி மன்னராட்சிக்கே போகிறது எங்களுக்கு பெட்டர் அப்படின்னு ஒரு பார்வையும் அங்கே நேபாளில் இருக்கிறது. அடுத்த கட்டத்தில் நாம் பார்க்க வேண்டியது ராவோட செயல்பாடு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாலேந்தர் ஷா இது போன்ற நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை எப்படி நியூட்ரலைஸ் செய்ய வேண்டும், இராணுவம் நேபாளை எப்படி கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள் இப்பொழுது ஆக்கப்பூர்வமாக எந்த மாதிரி செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்தியா எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரெண்டாவது, இந்திய பிரதமர் இதை ஊர்ந்து கவனிக்கிறார். பங்களாதேஷில் நடந்தது வந்து அது கிட்டத்தட்ட அதன் கலாச்சாரமும் அதன் அது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அது பட் நேபாள் நம்மளோட டோட்டலாக டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த இன்னொரு ஃபெமிலியல் பேண்டிங் இன்னொரு ஸ்டேட் மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஏன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது, இந்த கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நேபாள் வந்து இந்தியா செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கும்போது கூட நேபாள் வாஸ் எ இந்து கண்ட்ரி. அங்கே மதம் மாற்றுவது தவறு, சட்டப்படி குற்றம். அதை இந்த கம்யூனிஸ்டுகள் வந்த பிற்பாடு செக்குலரிசம் என்ற ஒரு போர்வையில் மதம் மாறலாம், மத மாற்றங்களை என்கரேஜ் செய்தார்கள். குறிப்பிட்டு மகாதேசி பெல்ட், அதாவது நான் சொன்னேன் அல்லவா, பீகாரை ஒட்டிய பகுதிகளில் பெரும்பாலும் இஸ்லாமிய மதம் மாறுவதற்கும் கிறிஸ்துவ மதம் மாறுவதற்கும் அவர் ஏதுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இது யுஎஸும் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டது, பாகிஸ்தான் மற்றும் மற்ற நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. இதன் நீட்சியாக என்ன நடந்தது என்றால், நேபாளில் இருக்கக்கூடிய சமுதாயங்களிலே அந்த சமுதாயத்திலேயே மாற்றங்கள் ஏற்பட்டன. டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்வாங்க, புரியுது, அது ஏற்பட ஆரம்பிச்சு. அந்த டெமோகிராஃபிக் சேஞ்சோட இம்பேக்ட் வந்து இன்னைக்கு ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலிஸ் பிளேசஸாக கருதப்படக்கூடிய பசுபதிநாத் கோவிலை தாக்கும் அளவுக்கு அது வளர்ந்து இருக்கிறது. தாக்க சென்றவர்கள் அவர்கள் அந்த இலக்கை எட்டினார்களா எட்டவில்லையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. பட் அந்த ஒரு எண்ணம் வருவதே ஒரு தவறு அல்லவா? இப்பொழுது இராணுவம் ஸ்ட்ரீட்ஸுக்கு வந்திருக்கு, ஹிந்து ஃபோர்ஸஸ் ரீகான்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அநேகமாக நேபாளோட சீஃப் ஜஸ்டிஸை வந்து அவங்க ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராவோ ஏதோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் இருக்கிறது. ஜனாதிபதி ரிசைன் பண்ணிட்டார், பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார், கேபினட் இல்லை. ஸோ இந்த பாலேந்தர் ஷா வந்து அவரை தலைவராக்குவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏனென்றால் அவருக்கும் ஹாமி நேபாள் என்ற அமைப்புக்கும் பிரச்சனை மூண்டுள்ளது. ஏனென்றால் அவர் கிளர்ச்சி வெடிக்கும்போது அவர் செப்டம்பர் 9ஆம் தேதி அவரை கிளர்ச்சியில் அவரை வந்து முன்னின்று நடத்த சொன்னால் வரவில்லை, பயந்து பின்வாங்கிவிட்டார். இந்த ரபி லமச்சானே அவரும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக இராணுவம் அவரை செயல்பட விடுமா என்பது கேள்வி. பங்களாதேஷில் வக்கர் ஜமான்
இருந்த பிரச்சனை வேறு, இங்கே நேபாளோட இராணுவ தளபதிக்கு இருக்கும் பிரச்சனை வேறு, நேபாளோட இராணுவ தளபதிக்கும் இந்திய இராணுவத்துக்கும் இருக்கும் உறவு வேறு. இதில் ராவோட ரோலும் வேறு. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். இத்தனை அமௌண்ட் இருந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. ஜெயந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.